நமக்கு தேசத்தந்தை அறிவியலின் தந்தை பற்றி தெரியும். பாவத்தின் தந்தை பற்றி தெரியுமா? பாவத்தின் தந்தை குறித்த கதை ஒன்று இந்த வட்டத்தில் வழங்குகின்றது. ஒரு ராஜாவுக்கு அரசவையில் இருக்கின்ற போது திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. அவர் பக்கத்தில் இருந்த தன்னோட அமைச்சர்களை பார்த்து, அமைச்சரே, பாவத்தின் தந்தை யார் அப்படின்னு கேட்டார். அதை கேட்ட அமைச்சர் ஆடி போயிட்டார். மூத்த அமைச்சர்களான அவர் மற்ற அமைச்சர்களை பார்த்து அரசர் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்னு கேட்டார். அங்கிருந்த அமைச்சர்களுக்கு இதற்கு பதில் தெரியல. மௌனமா அமைதியா இருந்தாங்க. பதில் ஏதும் சொல்லல. அரசருக்கு ரொம்பவே கடுமையான கோபம் வந்துருச்சு. அவர் மூத்த அமைச்சரை பார்த்து, இங்க பாருங்க அமைச்சரே, பாவத்தின் தந்தை யாருன்னு எனக்கு பதில் தேவை. அதை நாளைக்கு நீங்க சொல்லிடணும். அப்படி சொன்னா உங்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசா தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவையை விட்டுட்டு வெளியே போயிட்டார். மூத்த அமைச்சர்களுக்கு ஒன்றும் புரியல. மற்ற அமைச்சர்கள் எல்லாரும் மௌனமா தலையை குனிஞ்சவாறே போயிட்டாங்க. மூத்த அமைச்சர் மனசுல குழப்பத்தோட வீட்டுக்கு வந்தார். அவரால் வீட்டில் இருக்க முடியல. பேசாம இந்த வினாவுக்கு யார்கிட்டையாவது விடை தெரியுமான்னு கேட்போம். அப்படி வீட்டை விட்டு வெளியே வந்து ஒவ்வொரு இடமா யாராவது இந்த கேள்விக்கு பதில் சொல்றவங்க இருக்காங்களான்னு பார்த்தாரு. யாரும் இல்லை. தெருவில் அமைச்சர் வெகு நேரம் நின்றுக்கிட்டு இருந்தார். நேரம் போயிட்டே இருந்துச்சு. அவருக்கு என்ன செய்துறதுன்னு கூட தெரியல. அப்போது தெருவழியா அந்த நகரத்தில் இருந்த தாசி, அதாவது விலைமகள் ஒருத்தி வந்தா. அவள் தெருவில் அமைச்சர் நிற்பதை பார்த்துட்டு, ஐயா, எதுக்காக இங்கே நின்றுட்டு இருக்கீங்கன்னு கேட்டா. அதுக்கு அவர், பாவத்தின் தந்தை யாரு அப்படின்னு கேள்விக்கு பதில் தெரியணும், யாராலையும் இந்த கேள்விக்கு பதில சொல்ல முடியல, அதான் யோசிச்சுட்டு நிற்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னார். அதை கேட்ட தாசி, நான் அந்த கேள்விக்கு பதில சொல்கிறேன், நான் குடியிருக்கிற தெருவுக்கு வந்து நின்னுங்க அப்படின்னு சொன்னான். அமைச்சருக்கு தயக்கம். தாசி குடியிருக்கிற தெருவுக்கு போய் நின்னா கேவலமாக பார்ப்பாங்களே, என்ன செய்யறதுன்னு யோசிச்சாரு. அவரோட தயக்கத்தை பார்த்து தாசி, ஐயா, நீங்கள் தயங்க வேண்டாம், நான் உங்களுக்கு 500 பொற்காசுகள் தரேன். உங்களை நான் குடியிருக்கிற தெருவில் தான் நிற்க சொன்னேன், எதுக்கு இதுக்காக நீங்கள் தயங்குறீங்கன்னு கேட்டா. அவள் கூறியதை கேட்ட அமைச்சர், என்ன, தெருவில் தானே வந்து நிற்க சொல்கிறா, அதோடு மட்டும் இல்லாமல் 500 பொற்காசு வேற தரேன்னு சொல்கிறா. ஏற்கனவே அரசர் 1000 பொற்காசு தரேன்னு சொல்லியிருக்காரு. மொத்தம் 1000 + 500 பொற்காசு கிடைக்கிறத ஏன் விடணும்னு நினச்சிக்கிட்டு அந்த தாசி குடியிருக்கிற தெருவுக்கு போய் நின்னார். அந்த தாசி பெரிய பணக்காரி. அவள் அரசருக்கும் அந்த நகரத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா தெரியும். அமைச்சர் தான் குடியிருக்கிற தெருவில் நிற்கிறத பார்த்த அந்த தாசி, ஐயா, என்னோட வீட்டு வாசலில் வந்து நின்னா நான் உங்களோட கேள்விக்கு பதில சொல்கிறேன்னு சொன்னான். உடனே அமைச்சர் யோசிச்சார். தாசியோட வீட்டு வாசலில் போய் நின்னா நம்மளை பற்றி இந்த மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு மனசுக்குள்ளே மருகினார். அவரோட மனநிலையை கவனிச்ச அந்த தாசி, ஐயா, நான் என்ன உங்களை எங்களோட வாசலில் தானே வந்து நிற்க சொல்கிறேன், வேறு ஒன்றும் சொல்லலை. நீங்கள் என்னோட வாசலில் வந்து நின்னா உங்களுக்கு 1000 பொற்காசுகள் தரேன், வாங்கன்னு சொன்னான். அமைச்சருக்கு வியப்பு. நமக்கு சும்மாவே 1000 பொற்காசுகள் கிடைக்குதே, அதையும் வேண்டாம்னு சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு தாசி வீட்டு வாசலில் போய் நின்னார். அந்த தாசி பெரிய பணக்காரி. அவளை அரசருக்கும் அந்த நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். அமைச்சர் தான் குடியிருக்கிற தெருவில் நிற்கிறத பார்த்த அந்த தாசி, ஐயா, என்னோட வீட்டு வாசலில் வந்து நின்னா நான் கேள்விக்கு பதில சொல்கிறேன்னு சொன்னான். அமைச்சர் யோசிச்சார். தாசியோட வீட்டு வாசலில் போய் நின்னா நம்மளை பற்றி இந்த மக்கள் என்ன நினைப்பாங்க, மனசுக்குள்ளே ரொம்பவே மறுக்கி போனார். அவரோட மனநிலையை கவனித்த அந்த தாசி, ஐயா, நான் என்ன உங்களை எங்களோட வாசலில் தானே வந்து நிற்க சொல்கிறேன், வேற ஒன்றும் சொல்லலை. நீங்கள் என்னோட வாசலில் வந்து நின்னா உங்களுக்கு 1000 பொற்காசுகள் தரேன், வாங்கன்னு சொன்னான். அமைச்சருக்கு ரொம்பவே வியப்பாக போச்சு. நமக்கு சும்மாவே 1000 பொற்காசுகள் கிடைக்குதே, அதை ஏன் வேண்டாம்னு சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு தாசியோட வீட்டு வாசலில் போய் நின்னார். அதை பார்த்து தாசி, ஐயா, நீங்கள் என்னோட படுக்கை அறைக்குள்ளே வந்து நின்னா உங்களோட கேள்விக்கு பதில் சொல்கிறேன்னு சொன்னான். அமைச்சர் ரொம்பவே தயங்கி போனார். அதை பார்த்து தாசி, ஐயா, படுக்கை அறைக்கு தானே வர சொன்னேன், வேறு எதுவும் சொல்லலை. நீங்கள் அப்படி வந்து நின்னா உங்களுக்கு 1500 பொற்காசுகள் தரேன், வாங்கன்னு சொன்னான். அமைச்சரோட மனசுக்குள்ள ரொம்பவே மகிழ்ச்சி. அட, அரசர் தர 1000தோட இதையும் சேர்த்தா மொத்தம் 2500 பொற்காசுகள் கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு தாசியோட படுக்கை அறைக்குள்ளே போய் நின்னார்.
அதை பார்த்து தாசி, அமைச்சரே, நீங்கள் இந்த படுக்கையில் வந்து படுத்து என்னோட மடியில் தலையை வச்சு படுத்தீங்கன்னா உங்களோட கேள்விக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னான். அதை கேட்ட அமைச்சருக்கு தூக்கி வாரி போட்டது. அமைச்சரோட நிலையை கவனித்த தாசி, ஐயா, என்னோட மடியில் தானே தலை வச்சு படுக்க சொல்கிறேன், வேற எதுவும் செய்ய சொல்லலை. நீங்கள் தலை வச்சு படுத்தீங்கன்னா உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறேன், உங்களுக்கு 2000 பொற்காசுகளையும் தருவேன்னு சொன்னான். அதை கேட்ட அமைச்சருக்கு மனசுக்குள்ள மத்தாப்பு அந்த மாதிரி மகிழ்ச்சி ஏற்பட்டது. அரசர் தர 1000தோட இதையும் சேர்த்தா நமக்கு 3000 பொற்காசுகள் கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு தாசியோட மடியில் தலை வச்சு படுத்தார். அவர் படுத்த உடனே கேள்விக்குரிய பதிலையும் கேட்டார். அவரை பார்த்த தாசி, ஐயா, பாவத்தின் தந்தை பேராசைதான் பதிலே சொன்னான். அமைச்சர் அவளை பார்த்துட்டு அது எப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதுக்கு அவள், ஐயா, நான் உங்களுக்கு பொற்காசுகளை தரேன்னு சொன்னேன், உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு என்னோட படுக்கை அறைக்கே வந்துட்டீங்க. உங்களை இங்கே வர வச்சது நான் தரேன்னு சொன்ன பொற்காசுகள் தான். அந்த காசுகள் மேலே உங்களுக்கு ஏற்பட்ட பேராசையால் தான் நீங்கள் என்னோட மடியில் தலை வச்சு படுத்திருக்கீங்கன்னு சொன்னான். அதை கேட்ட அமைச்சருக்கு வெட்கமாய் போயிடுச்சு. நாம் இந்த நாட்டோட அமைச்சருங்கிறத விட இந்த தாசிக்கு கொடுக்குறேன்னு சொன்ன 2000 பொற்காசுகளுக்காக தானே நாம் இவ சொன்னதை எல்லாம் செஞ்சிட்டோம்னு நினச்சிக்கிட்டு இந்த உண்மையை தனக்கு மனசுக்குள்ளே பதியும்படி சொன்ன தாசிக்கு நன்றியை சொல்லிட்டு வந்தார். பேராசை தான் நம்மை தவறான பாதையிலே போக வைக்குது, அதனால பாவம் சேருது. ஆக பாவத்தின் தந்தை பேராசை. பேராசை படக்கூடாது என்பதை இந்த கதை நமக்கு சொல்லுது. இந்த கதை இப்போவும் இந்த வட்டாரத்தில் எல்லாராலும் சொல்லப்படுது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை உங்களை ஒரு அற்புதமான கதையில் சந்திக்கிறேன்.